Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ BHCL recruitment details. So அவங்க என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ BHCL பத்தி சொல்லணும்னா ஆல் ஓவர் இந்தியா தேர் ஆர் மெனி லொகேஷன்ஸ், தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி ஃபார் திருச்சியில் இருக்கு. ஸோ இதுல வந்து அவங்களோட மெயின் தி ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தி ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டடான பவர் டெவலப் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் மேபி இன் டர்பைன்ஸ், இது மாதிரி வால்வ்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி சோ மெனி டிவைசஸ் வந்து டெவலப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பீப்புள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மகாரத்னா கம்பெனி. ஸோ மகாரத்னா கம்பெனினா ப்ராஃபிட் ஓரியன்டெட் வைஸ் பார்க்குற போது ஹை லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். நவ் தே ஆர் ரெக்ரூட்டிங் தி கேண்டிடேட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 400 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ தே ஆர் ரெக்ரூட்டிங் தி இன்ஜினியர் ட்ரைனிங் ஆஸ் வெல் சூப்பர்வைசர் ட்ரைனிங். ஸோ சூப்பர்வைசர் ட்ரைனிங் அப்படிங்கிறதுல வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டும், இன்ஜினியர் ட்ரைனிங் அப்படிங்கிறதுல வந்து பிஇ கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கான அப்ளை பண்றதுக்கான டேட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. So first February to 28th of February and this recruitment previous வந்து பாத்தீங்கன்னா 2023ல தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வரல. பட் யாரெல்லாம் கேட் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க டெஃபினட்டா நல்லா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஒய் பிகாஸ் தி சிலபஸ். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் ஏற்கனவே நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருக்கலாம். பட் நம்ம இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன சொல்ல போறோம்னா லாஸ்ட் இயர் எந்த மாதிரியான 2023ல என்ன கட் ஆஃப் இருந்தது, என்ன சிலபஸ் இருந்தது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறோம். மீன் வைல் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க இந்த லாஸ்ட் டேட் முடிஞ்ச உடனே இந்த டேட்லயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க எப்ப எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா நியர்லி 1 or 2 months தான் இருக்கும் எக்ஸாம் டேட்க்கு. அதை பத்தி பார்ப்போம். ஸோ டீடைலா. ஸோ வில் கோ டு PDF. ஸோ பிடிஎஃப்ல இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து 1st February அப்புறம் தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வரும். ஸோ பிஃபோர் தட் தே கிவன் ரெக்ரூட்மெண்ட் டீடைல் ஒரு ஸ்கேன்டு காப்பி மாதிரி ஒன்று அவங்களுடைய டீடைல்ஸ் நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனிங் அண்ட் திஸ் சூப்பர்வைசர் ட்ரைனிங் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கேட் எக்ஸாமினேஷன், பட் ஈவன் தோ இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கேட் எக்ஸாமினேஷன், ஸோ கேட் ப்ரிப்பேர்டு கேண்டிடேட் தே கேன் ஈஸிலி பார்ட்டிசிபேட் வெல் இன் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இன்ஜினியர் ட்ரைனிங்ல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டலர்ஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எலிஜிபிள். நியர்லி வேகன்சி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 70, 25 அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. தென் கெமிக்கல் 5 அண்ட் மெட்டலர்ஜி 5. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இஸ் வேகன்சிஸ் about 150 வேகன்சிஸ் அண்ட் நியர்லி ஃபார் சூப்பர்வைசர் ட்ரைனிங் இஸ் நியர்லி about 250 வேகன்சிஸ். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் கோர் பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கு. ஸோ இதுல வந்து அதிகமா கால் ஃபார் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா போத் சூப்பர்வைசர் ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் அதிகமா வாண்டடா இருக்கு. தீஸ் ஓப்பனிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் தி சைட் 1st February onwards in the career.bhcl.in வெப்சைட்ல. அதே மாதிரி லாஸ்ட் டேட் 28th of February. என்டையர் February month is you can able to apply for this. இதுல வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட்டட்ங்கிற பட்சத்துல நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ அதுவும் சொல்லிக்கிறேன். we can see in detail in the upcoming 1st February என்ன நோட்டிபிகேஷன் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about தி இன்ஜினியர் ட்ரைனிங்ல லாஸ்ட் டைம் வந்து அவங்களுடைய டீடைல்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் 2022ல கேட்டிருக்காங்க அண்ட் செப்பரேட்டா கேட்டிருக்காங்க. இன்ஜினியர் ட்ரைனிங் இஸ் ரெக்ரூட்டட் செப்பரேட்லி அண்ட் தென் ஃபாலோடட் பை தி சூப்பர்வைசர் ட்ரைனிங் செப்பரேட்டா நம்ம அவங்க வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க. பட் இந்த டைம் மட்டும் 2025ல தே கம்பைன் டுகெதர் சேம் இதுல ரெக்ரூட்மெண்டா போட்டிருக்காங்க. ஸோ மேபி டிப்ளமோ கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தரா இன்ஜினியரிங் படிச்சா 2 எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கறத நம்ம டீடைல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ BHCL எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் சிவில் ஆர் இங்க வந்து ஐடி கூப்பிட்டுருக்காங்க. பட் அப்கமிங் நோட்டிபிகேஷன் 2025ல ஐடி இல்ல. ஆக்சுவலா வந்து இது 2022ல இன்ஜினியர் ட்ரைனிங்கான ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் எப்படி இருந்திருக்கு. ஸோ சிமிலரா நம்ம இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் அக்கார்டிங்லி நீங்க வந்து எக்யூப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் 2.5 hours கொடுத்துருக்காங்க. 150 minutes 240 questions வந்து உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதுல வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் நியர்லி 124 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரீசனிங்ல இருந்து ஒரு 50 questions அண்ட் ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 20 questions, ஜிகேல இருந்து ஒரு 50 questions. ஸோ கேட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் இந்த 20 questions ஜிகே தவிர மீதி எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தரா வந்து கேட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது படிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜிகேவும் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தட் நீங்க ஜிகேவும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நாலேஜ் இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இதுலயும் நல்லா நீங்க எக்யூப் ஆகிக்க முடியும். தென் ஃபாலோட் பை once you completed successfully your written examination, then there is a interview also. So இதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. This examination is computer based examination and 1/4 is negative marking இருக்கு, but calculator is not allowed.
ரைட். ஸோ சிமிலர் டு கேட் எக்ஸாமினேஷன் கால்குலேட்டர் அங்கே அலோட் இருக்கு, பட் இங்கே அலோட் இல்லை. ஸோ அலோட் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சம் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பருடைய சிலபஸ் என்ன சார், சிலபஸ் கொடுங்க சார் நான் படிக்கிறேன் இப்போ இருந்து அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ் பர் ஏஐசிடி மாடல் கரிக்குலம் ஃபார் யூஜி டிகிரி கோர்சஸ். ஸோ நீங்கள் ஏஐசிடியில் ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ் என்ன இருக்கோ உங்களோட இன்ஜினியரிங் டிகிரிக்கு அதை தான் படிக்க சொல்றாங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் என்டையர் யுவர் இன்ஜினியரிங் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா பேசிக் ஃபண்டமெண்டல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கேட் சிலபஸ்ல இருந்து தான் நீங்கள் அரௌண்ட் 10 to 12 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் கேட் சிலபஸை நீங்கள் ஃபர்தரா கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே டெஃபினட்டா இதில் நல்லா பண்ண முடியும். சர்க்யூட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் என்ன சிலபஸ், மெக்கானிக்கலாக இருந்தால் என்ன சிலபஸ் அப்படின்னு கேட் நீங்கள் சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. கேட் சிலபஸ்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும், 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 மார்க்ல இருந்து ஸ்பிளிட் அப் ஆகி ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் வந்து ஆஃப் வேல நீங்க கட் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ரைட். இதுல வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் பேரு, பட் ஆப்டிடியூட் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டுகெதர், ரைட். நம்பர் சிஸ்டம், SCFLCM கேட்ல படிச்சு நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ ஆப்டிடியூட் சம்பந்தமா அது எல்லாமே இருக்கு. அலாங் வித் ரீசனிங் ஆல்சோ, வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ்ல நான் சொன்ன மாதிரியான டைட்டில்ஸ் இருக்கு. ஜெனரல் இங்கிலீஷ்ல சினானிம்ஸ், அண்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், எரர் இன் தி சென்டென்ஸ், இந்த மாதிரியான டைட்டில்ஸ் எல்லாமே வந்து ஆல் டுகெதர் 240 questions, 150 minutes, ரைட். 2.5 hours டைம் டியூரேஷன் அண்ட் தி நெகட்டிவ் மார்க்கிங் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ்ல என்ன கட் ஆஃப்ல பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ நார்மலா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கட் ஆஃப் 240 மார்க்குக்கு அவுட் ஆஃப் 240 சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஐடி, கெமிக்கல், மெட்டலர்ஜியல், ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 120 ஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ரைட். ஓபிசி கேட்டகரியா இருந்தா 110 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல நார்மலா எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத கூட ஒரு இடத்துல நான் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து 20% வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின் பேப்பர், அண்ட் 20% ரொம்ப டஃபா இருக்கும். இன் பிட்வீன் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் 60% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இஸ் மாடரேட்டா இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டின்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நோட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதனுடைய கட் ஆஃப் பார்க்குற போது கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டா தான் மேக்ஸிமம் இருக்கு. பட் இதுல வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா பார்க்குற போது உங்களுக்கு பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கட் ஆஃப் மாறுது. நீங்க கோத்ரூ பண்ணுங்க. இந்த PDF எல்லாம் உங்களுடைய லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க போய் கோத்ரூ பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் 2023 கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்ஜினியர் ட்ரைனிங்கான ஒரு போஸ்ட்டுக்கான கட் ஆஃப். வில் சி டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு என்ன கட் ஆஃப், என்ன சிலபஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு, ரைட். ஸோ இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து 25% வெயிட்டேஜ், அண்ட் ரிட்டன் எக்ஸாம் percentage weightage is about 75%. So 75% weightage for CBE, computer based examination, and 25% weightage for your interview. So altogether 100 marks. So 100 marks என்ன சார் கட் ஆஃப் இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா, இன் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் OBC கேட்டகரி, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், SC ST எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நியர்லி 60 to 70 எடுத்திருந்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, கேட்டு அப்ளை பண்றீங்க, ஜஸ்ட் லைக் தட் போய் எழுதுறீங்கன்னா நீங்க அதை அதனுடைய உங்களுடைய மார்க்ல இருந்து என்ன நீங்க கத்துக்கிறீங்க, என்ன நெகட்டிவா நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு ரிசீவ் பண்ணி நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுல தான் உங்களுடைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒன்ஸ் இன் இயர் ஆர் ட்வைஸ் இன் இயர் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. இன்கேஸ் BHCL நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா, இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்க இது தொடர்ந்து ரிப்பீட்டடா அட்டன் கொடுக்குற பட்சத்துல 1 or 2 yearsல கேட்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஈஸியா பாஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் விளையாட போகுதுன்னா அதுல ரொம்ப ப்ரெஷர், கேட் எக்ஸாம் மாதிரி ரொம்ப ப்ரெஷர்ல விட்டுருவாங்க, லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கேட் எக்ஸாம்லயும் நம்ம பசங்க வந்து ஒரு 1 year படிச்சுட்டு அந்த ப்ரெஷர்ல போய் எக்ஸாம் எழுதுற போது சம் பீப்புள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சம் பீப்புள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டோட இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போய் எழுதுற போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பொறுத்து, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்து அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் எழுதி பார்த்துட்டு எக்ஸாம் ஓகே நெக்ஸ்ட் இயர் வேற டியூட்டியில போய் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறுமை இல்லாதனால மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தொடர்ந்து ரிப்பீட்டடா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கோர் பிரான்ச் படிக்கக்கூடிய மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ECE அண்ட் கெமிக்கல், ரைட். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது ஒரு ட்ராக்ல போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் அனதர் நோட்டிபிகேஷன், தி சூப்பர்வைசர் ட்ரைனிங். ஸோ ஏன்னா இது ஆக்சுவலா 2023 கேட்டிருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான போஸ்ட் இருக்கு, ஃபுல் டைம் டிகிரி டிப்ளமோ தான் முடிச்சிருக்கணும், ரைட். ஸோ சூப்பர்வைசர் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பார்ட் டைம் இஸ் நாட் அலோடட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ்ல
two-stage process. One is computer-based examinations, and once you got selected, 1:3 ratio. ஒரு போஸ்ட்டுக்கு 3 students விகிதத்துல you will be moving into the verification. No more interview. So earlier for the post of the engineer trainee, there is some interview, but here no more interview, document verification only. So training and your salary structure வந்து பாத்தீங்கன்னா 7.5 LPA lakhs per annum for diploma candidate அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்ங்கிற போது நியர்லி ஒரு 10 lakh plus or minus இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. We have to see in detail notification in the month of February 1st அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி then you can see here the opening date and closing date. நவம்பர்ல க்ளோஸ் பண்ண உடனே டென்டேட்டிவா வந்து டிசம்பர்ல எக்ஸாம் டேட் போட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வித்தின் 1 month they are conducting the examinations அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் should be ready for even 30 days time. ஸோ BSCL examination pattern for diploma candidate எப்படி இருக்கும்? 150 objective type of questions and question paper in the mode of Hindi and English, right? Subject wise questions is about 100. இவங்களுக்கு subject wise questions இருக்கு, right? Test of reasoning 20 questions, GK 10 questions, general English 20 questions. So same thing followed in for engineering students. Here is some more simple questions இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டலா 150 questions தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய total number of questions, right? இவங்களுக்கு computer based examinations and then 1 mark கொடுக்குறாங்க each and questionsக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 1/4 is நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So then followed by we can see the cut off for the diploma candidate. சூப்பர்வைசர் ட்ரெயினிங்கான கட் ஆஃப் என்னன்னு பார்ப்போம். இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ இல்லாதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் கட் ஆஃப் அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 86, ரைட், 80 to 90 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ HR கட் ஆஃப்ங்கிறது அதர் டிகிரி, ரைட். கோர் பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 80 to 90. SC STயா இருந்தா பேபி கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா ஈஸியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கட் ஆஃப் பாருங்க 2024 தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஏன்னா சம் எரர் இருக்கலாம், சம் பீப்புளுக்கான டாக்குமெண்ட் கரெக்டா இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய கட் ஆஃப் ஃபைனலா போட்டிருக்காங்க, சிபிஐ ரிசல்ட்னுடைய கட் ஆஃப் போட்டிருக்காங்க. ஸோ தட் அப்ராக்சிமேட்டா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபண்டமெண்டலா கேட்டிருக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் திஸ் பர்டிகுலர் போஸ்ட் ட்ரை டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் நவ் ஆன்வர்ட்ஸ். இமிடியேட்டா வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போட்டுருக்கிறோம். ஸோ நீங்க தொடர்ந்து உங்களோட கான்ஃபிடென்ட் டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஈவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பேரலா டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தொடர்ந்து வித்தின் ஒரு 30 years ஆஃப் ஏஜ்ல நீங்க சீட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. இஃப் யூ கண்டினியூ 1 or 2 years கண்டினியூஸ் எஃபோர்ட், ரைட். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் தெரியப்படுத்துங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.